14வது ஸ்லோகம். தைவி ஹ்யேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ யே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தி தே. இந்த 14வது ஸ்லோகத்தில் முதல் பகுதியில் பகவான் மாயையினுடைய லட்சணத்தை கூறுகின்றார். தைவி ஹ்யேஷா குணமயி மம மாயா துரத்யயா. தைவி மாயா, தைவி என்பதற்கு நாம் பொருள் பார்த்தோம், ஈஸ்வரனை சார்ந்துள்ளது. மாயை சுதந்திரமாக இருக்காது, ஈஸ்வரனை சார்ந்து எது இருக்கின்றதோ அது மாயை. பிறகு குணமயி, 3 குணம் மயமாக கொண்டது மாயை. மம மாயா என்று பகவான் கூறுகிறார், என்னுடைய மாயை, என்னுடைய கட்டுக்குள் இருக்கின்ற மாயை. பிறகு மாயா என்ற சொல்லுக்கே பொருள், எது உண்மையில் இல்லையோ, இருப்பது போல் தெரிகிறதோ அது மாயை. கடைசியாக மாயைக்கு சொல் துரத்யயா, அதை அவ்வளவு சுலபமாக வெல்ல முடியாது, தாண்டி செல்ல முடியாது. பகவான் வகுத்து வைத்த இந்த மாயையிலிருந்து தாண்டுவது சுலபமல்ல. அந்த இடத்தில் ஒரு கருத்தை பார்த்தோம். மாயையிடம் ஆவரணம் என்ற ஒரு சக்தி இருக்கின்றது, மறைத்தல் என்ற ஒரு சக்தி இருக்கின்றது. அதை தாண்டி செல்வது கடினம். இதெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இனி 2வது வரியில் இப்படிப்பட்ட மாயையை தாண்டி செல்ல உபாயமாக பகவான் சரணாகதி என்ற மார்க்கத்தை கொடுக்கின்றார். நாம் சரணாகதி என்றால் என்ன என்ற விசாரத்தை ஆரம்பித்தோம். இப்பொழுது நாம் அதை தொடர வேண்டும். சரணாகதி என்பதற்கு முதல் கருத்தாக நாம் பார்த்தது, நாம் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை சாதிக்க முயற்சி செய்ய வேண்டும். முயற்சியிலிருந்துதான் எதையாவது நாம் வாழ்க்கையில் அடைய முடியும். இந்த முயற்சியை விட்டுவிட்டு ஈஸ்வரனை அடைக்கலம் புகுதல் சரணாகதி என்று பொருள் கொள்ளக்கூடாது என்று பார்த்தோம். ஒரு காரியத்தை சாதிக்க அல்லது ஒரு தடையை நமக்கு வந்தால் அந்த தடையை நீக்க இறைவனிடம் அடைக்கலம் புகுதலா அல்லது முயற்சி செய்தலா என்பது இங்கு கேள்வி அல்ல. சரணாகதி என்பது முயற்சிக்கான வேறு மார்க்கம் அல்ல. நீ முயற்சி செய்து அடையலாம் அல்லது இறைவனை சரணடைந்து அடையலாம் என்பது அல்ல என்று பார்த்தோம். காரணம், பலர் என்ன நினைக்கிறார்கள், நான் ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டும், நான் ஏன் முயற்சி செய்ய வேண்டும், இறைவனிடம் சரணடைந்து விட்டால் எல்லாம் நடந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். இறைவனிடம் சரணடைந்தால் எல்லாம் நடக்கும் என்பதில் தவறில்லை. முயற்சிக்கு பதிலாக நான் சரணடைகிறேன் என்பது தவறான கருத்து. பிறகு சரணாகதி என்றால் என்ன? நம்முடைய முயற்சி வெற்றியடைய செய்யப்படுகின்ற சாதனைதான் சரணாகதி. முயற்சி என்றும் தொடரும்,
முயற்சியுடன் சேர்ந்து இருக்க வேண்டிய சாதனை சரணாகதி என்று இங்கு பகவான் கூறுவது. முதல்ல சரணாகதி என்றால் என்ன அல்ல, அது முயற்சிக்கான மாற்று உபாயம் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு சரணாகதி என்றால் என்ன? சரணாகதி என்பதை புரிந்து கொள்வதும் கடினம், உண்மையில் நாம் பகவானிடம் சரணடைவதும் கடினம். அதனால் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். நம்முடைய வாழ்க்கை என்ற பயணத்தில் எவ்வளவோ லட்சியங்கள் அல்லது கடமைகள் அடையப்பட வேண்டியது நமக்கு இருக்கின்றது. அவைகளை நாம் பலதை வெற்றிகரமாக நடத்தி இருப்போம். பிறகு நம்முடைய லட்சியத்துக்கு எத்தனையோ தடைகள் வந்து நிற்கும். பல முறை அந்த தடைகளையும் நாம் தாண்டி சென்றிருப்போம். அப்பொழுதெல்லாம் நாம் சாதாரணமாக என்ன நினைப்போம்? இவைகள் அனைத்தும் என்னால் அடையப்பட்டது, என்னுடைய முயற்சியினால் அனைத்தையும் நான் நீக்கிவிட்டேன், அனைத்து தடைகளையும் நான் நீக்கி என்னாலேயே அனைத்தும் அடையப்பட்டது என்று சாதாரணமாக நாம் நினைப்போம். நம்முடைய அகங்காரம் அவ்வளவு திருடமாக பெரிதாக இருக்கின்றது. சரணாகதி என்பது ஒரு விதமான செயல் அல்ல. இதைத்தான் நன்கு மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். சரணாகதி என்பது ஒரு செயல் அல்ல, ஆனால் ஒரு விதமான ஆட்டிடியூட், பாவனை, மனதில் நாம் அடைய வேண்டிய பாவனை. ஒரு செயலாக இருந்தால் மிக சுலபமாக செய்துவிடலாம். பாவனையாக இருந்தால் அதை அடைவது, புரிந்து கொள்வது கடினம். இப்பொழுது நாம் எப்படி ஆரம்பித்தோம்? வாழ்க்கையில் எவ்வளவோ வெற்றிகளை சந்தித்திருப்போம், தடைகளை நீக்கியிருப்போம், அல்லது தடைகளுக்குள் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். இந்த சூழ்நிலையில் நாம் கொள்ள வேண்டிய ஒரு பாவனை இங்கு சரணாகதி என்று பகவான் கூறுகிறார். வெற்றி அமைந்தாலும் தடைகளை நாம் நீக்கியிருந்தாலும் தடைகளுக்குள் இருந்து துயரப்பட்டு கொண்டிருந்த சமயத்திலும் நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு பாவனை, ஒரு ஆட்டிடியூட் சரணாகதி என்ற பாவனை. பிறகு இந்த பாவனை எப்படிப்பட்ட சொரூபம், இதை எப்படி அடைதல் என்றால், சரணாகதி என்பது நம்முடைய அகங்காரத்துக்கு மேல் ஒரு சக்தியை உணர்தல். நம்முடைய அகங்காரம் ஒன்று இருக்கு. பொதுவாக இந்த அகங்காரம் தனக்கு மேலே எதையும் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் இந்த அகங்காரத்துக்கு மேல் ஒரு சக்தியை உணர்தல், அல்லது அகங்காரத்திடம் முழு பலகீனத்தை காணுதல். இந்த அகங்காரத்திடம் சக்தி இல்லாமையை காணுதல், அதுதான் சரணாகதி. சரணாகதியில் இதெல்லாம் ஒவ்வொரு அம்சங்கள். கடைசியில் என்ன சரணாகதின்னு வரப்போகிறோம் அதை பார்க்க இருக்கின்றோம் இறுதியில். இப்போ நம்முடைய அகங்காரம்தான் நான் தான் வெற்றி அடைந்தேன், நான் தான் வாழ்க்கையில் வர அனைத்து தடைகளையும் நீக்கினேன், நான் தான் அனைத்து சங்கடங்களையும் நீக்கி வருவேன், அது என்னாலேயே முடியும் என்று நம்முடைய உடல், நம்முடைய மனம், நம்முடைய புத்தி, இதில் நமக்கு முழு விஸ்வாசம் இருந்து வருகிறது. எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய உடல், மனம், புத்தி இவைகளே போதும், எதற்கு நான் எதையும் சாதிக்க இதுவே எனக்கு போதும் என்று நினைத்து வருகின்றோம். இப்போ யார் மேலே நமக்கு முழு நம்பிக்கை? நாம் யாரிடம் சரணடைந்திருக்கின்றோம்? நம்மிடமே நாம் சரணடைந்து இருக்கின்றோம். என்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும். பிறகு சரணாகதி என்றால் எதை நான் நம்பினேனோ அது தவறு என்று புரிந்து கொள்ளுதல். எதை எனக்கு ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்ததோ அது உண்மையில் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லை,
அதை நம்பி நான் வாழ்க்கையில் அடைய வேண்டியதை அடைய முடியாது என்று உணர்தல். அது என்னன்னா நம்முடைய அகங்காரமும் நம்முடைய மனதும் நம்முடைய புத்தி. என்னுடைய புத்தி, என்னுடைய அகங்காரம், என்னுடைய மனசே எனக்கு போதாது, அதற்கு சம்சாரத்தை தாண்ட சக்தி இல்லை, மாயையை தாண்ட அதற்கு சக்தி இல்லை என்று உணர வேண்டும். இதுதான் சரணாகதியினுடைய முதல் படி. பிறகு யாரிடம் நாம் சரணடைய வேண்டும் என்றால் ஈஸ்வரனிடம் நாம் சரணடைய வேண்டும். இறைவனிடம் அந்த சக்தியை பார்க்க வேண்டும். என்னால் என்னுடைய மனம் புத்தி இவைகளுக்கு மாயையை கடக்க சக்தி இல்லை, ஈஸ்வரனுடைய அனுகிரகத்திடம்தான் அந்த சக்தி இருக்கின்றது என்று உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால் என்னுடைய அகங்காரத்தை நான் வைத்து கொண்டிருப்பதனால், என்னுடைய அகங்காரத்தை நான் நம்புவதனால் ஒரு சக்தி நமக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு அந்த நம்பிக்கையும் கூட இருக்காது. அவர்களைத்தான் தன்னம்பிக்கை இல்லாதவர்கள், தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள் என்றெல்லாம் சமுதாயம் சொல்லும். அவர்கள் மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. தன்னையே நம்பலேன்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தன்னை மட்டும் நம்பி இருந்தாலும் போதாது. தன்னையும் நம்பி தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை பார்த்துட்டு கடைசியில் ஒரு அறிவு நமக்கு பிறக்கணும். நான், என்னுடைய புத்தி இவைகள் மாயையை கடக்க போதாது என்ற ஒரு அறிவை நாம் அடைய வேண்டும். அந்த அறிவிலிருந்து வருகின்ற பாவனை தான் ஈஸ்வரனிடம் இருக்கின்ற நம்பிக்கை, ஈஸ்வரனிடமிருந்து உதவியை நாடுதல். நாம் உதாரணம் ஒன்றை பார்த்து அதன் வழியாகவே இந்த விசாரத்தை தொடரலாம். அர்ஜுனனையே இப்பொழுது உதாரணமாக எடுத்து கொள்ளலாம். போர்க்களத்தில் வந்து நின்ற அர்ஜுனனுக்கு ஏதோ ஒரு புண்ணிய வசத்தினால் சங்கடமானது வந்தது. நம்ம என்ன நினைக்கிறோம்? பாவம் இருந்தால் தான் சங்கடம் வரும், கஷ்டம் வரும்னு நினைக்கிறோம். ஆனால் அர்ஜுனனுக்கு ரொம்ப ஏதோ புண்ணியம் இருந்ததுனால தான் ஒரு நெருக்கடி, சங்கடம், மனதில் ஒரு துயரம் அவனுக்கு வந்தது. பீஷ்மர், துரோணர் இவர்களையெல்லாம் பார்த்தான், ஒரு பெரிய குழப்பத்தை அடைந்தான். பிறகு முதலில் அர்ஜுனன் என்ன முடிவு செய்தான்? இந்த குழப்பத்திலிருந்து விடுதலை அடைய எனக்கு மனம் இருக்கின்றது, எனக்கு புத்தி இருக்கின்றது, அதுவே போதும் என்று முடிவு செய்துதான் பகவானிடம் முதலாவது அத்தியாயத்தில் தர்ம சாஸ்திரத்தை எல்லாம் உபதேசிக்க ஆரம்பித்தான். கீதையில் பகவான் பிறகுதான் உபதேசிக்கிறார். முன்ன யார் உபதேசிச்சுட்டு இருக்கா? அர்ஜுனனுடைய உபதேசம்தான் பகவானுக்கு. ஏதோ பகவானுக்கு ஒன்றும் தெரியாதது போல இவன் பகவானுக்கு புரிய வைக்கின்றான். எது தர்மம், எது அதர்மம், அவங்களையெல்லாம் கொல்றது பாபம், இதெல்லாம் தர்மசாஸ்திரத்தை பேசுகிறான். பிறகு பகவான் பேசாமல் இருக்கார். அதனால தான் அவர் அர்ஜுனன் பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் குறுக்க பேசலை, பேசாமல் இருக்கார். பிறகு ஒரு நிலை அர்ஜுனனுக்கு வருகின்றது. அந்த மனநிலை என்னவென்றால், அவன் எதை கண்டுபிடிக்கிறான்னு சொன்னால், என்னுடைய மனம், என்னுடைய புத்தி எனக்கு பயன்படாது என்ற ஒரு பேருண்மையை அவன் கண்டுபிடிக்கின்றான். என்னுடைய புத்தி மட்டும், என்னுடைய மனது மட்டும் எனக்கு பயன்படாது என்ற ஒரு அறிவு அவனுக்கு வருகின்றது. ரெண்டு அறிவு வரணும். ஒன்று, என்னுடைய அறிவு எனக்கு வழிகாட்டாதுங்கிற அறிவு. இரண்டாவது, எனக்கு சக்தி இல்லை என்கின்ற அறிவு. அறிவிலேயும் எனக்கு போதாமையை நான் பார்க்கணும், பலத்திலேயும் நான் பலகீனமாக இருக்கின்றேன் என்பதை உணர வேண்டும். இதுதான் உண்மையான அறிவு. இந்த அறிவு முக்கியமான அறிவு. எதற்குனா, ஒரு பெரிய சாதனையை செய்யறதுக்கு ஒரு முக்கியமான அறிவு. என்ன அறிவுனா, தன்னுடைய புத்தி, தன்னுடைய மனம், இதில் அறிவும் இல்லை, இவைகள் எனக்கு வழிகாட்டாது,
இவைகளிடத்தில் சக்தியும் இல்லை என்ற ஒரு அறிவினால் அவனுக்குள் ஒரு பாவனை பிறக்கின்றது. அந்த பாவனை தான் சரணாகதி. என்ன பாவனை பிறக்கின்றது? கார்பண்ய தோஷோ உபகத ஸ்வபாவக. நான் எதை தர்ம அதர்மம் நல்லா நினச்சிட்டு இருந்தனோ, எதை பெருமையாக நினச்சிட்டு இருந்தனோ இல்லை, அதனால் நான் சிறுமைப்பட்டவனாக இருக்கின்றேன். கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவக தர்மசம் மூடச்சேதாக. நான் தர்ம விஷயத்தில் மூடனாக இருக்கின்றேன். சாதிமாம் துவாம் பிரபன்னம், உங்களை நான் சரணடைகின்றேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று அர்ஜுனன் கூறுகின்றான். இப்போ அர்ஜுனனுடைய மனதில் என்ன வந்ததுன்னு இப்பொழுது நாம் அர்ஜுனனுடைய மனதை உணர வேண்டும். அவனுடைய புத்தி, அவனுடைய அறிவு, அவனிடம் இருக்கின்ற பலம் அவனுக்கு போதாது என்று அவன் உணர்ந்து, அந்த உணர்ந்ததனுடைய விளைவாக வெளியிருந்து அவன் உதவியை நாடுகின்றான். அந்த யாரிடத்தில் நாட வேண்டும்? அந்த வெளியிருந்து நாடுகின்ற உதவி பகவானாக இருந்தால் அதற்கு பெயர் சரணாகதி. இப்போ சரணாகதியை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், தான் ஹெல்ப்லெஸ், தனக்கு தானே பயன்பட மாட்டேன் என்பதை உணர்ந்து இறைவனிடம் உதவியை நாடுதல், ஈஸ்வரனிடம் உதவியை நாடுதல், அதுதான் சரணாகதி. அதாவது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது சுவாமி தயானந்தர் அவர்களிடம், எது அறிவுபூர்வமான வாழ்க்கை என்பது கேள்வி. எப்படி வாழ்ந்தால் அதுதான் அறிவுபூர்வமான வாழ்க்கை? அதற்கு சாமிஜி பதில் சொன்னார்கள், உனக்கு எப்பொழுது உதவி தேவையோ அப்பொழுது உதவியை நீ நாடினால் அது அறிவுபூர்வமான வாழ்க்கை. உனக்கு எப்போ ஹெல்ப் தேவைப்படுதோ அப்போ சரியான நேரத்தில் சரியான இடத்துல நீ உதவியை நாடி அந்த உதவியை பெற்றால் அப்பொழுதுதான் நீ அறிவுபூர்வமாக வாழ்கிறாய். இதிலிருந்து என்னன்னா, எல்லாமே என்னுடைய அறிவினாலேயே நான் நிறைவேற்றி விடுவேன்னு நினைத்தால் நீ தோல்வியை அடைவாய். நீ வெளியிருந்து உன்னுடைய அகங்காரத்தை ஒடுக்கி பணிந்து மற்றவர்களிடமிருந்து அறிவையும் சக்தியையும் வாங்க வேண்டும். அந்த மற்றவர்ங்கிறது ஈஸ்வரனாக இருந்தால் அது சரணாகதி. இப்போ நம்ம அனுபவத்திலேயே சில நோய் வருதுன்னு வச்சுக்குவோமே, நம்ம முதல்ல என்ன செய்வோம்? நமக்கும் கொஞ்சம் எல்லாருமே டாக்டரு தான், ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குது. அதனால் எந்த நோய் யாருக்காவது வந்தால் நம்ம ஒன்றும் மெடிக்கல் காலேஜ் பக்கமே போயிருக்க மாட்டோம், போய் விதவிதமான மருந்து அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்ருப்போம், இதை பண்ணுங்களேன் அதை பண்ணுங்களேன்னு சொல்லி. நமக்கு வந்தால் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு நம்ம ஏதாவது பண்ணிகிட்டு இருப்போம். பிறகு ஒரு ஸ்டேஜ் வரும், நம்ம அறிவு நமக்கு பயன்படாது, இதை நான் சீக்கிரம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். அப்போ என்ன பண்ணணும்னா ஒழுங்காக டாக்டர்கிட்ட போகணும்ட்டு போவோம். அப்போது டாக்டர்கிட்ட நம்ம போகிறதுங்கிறது எப்போ நடைபெறும்னா, என்னைக்கு நம்முடைய அறிவு நமக்கு பயன்படாதுங்கிறத நம்ம உணர்றோமோ அது அப்பொழுது தான் நம்ம வேறொருவரிடம் உதவிக்கு போவோம். பிறகு அவர் என்ன சொல்லுவார் தெரியுமோ, நமக்கு நேரம் நல்லா இருந்தால் சரியான நேரத்தில் வந்திருக்கிறீர்கள்னு சொல்லுவார். நேரம் நல்லா இல்லைன்னு என்ன சொல்லுவார் தெரியுமோ, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீர்கள் அப்படின்னு சொல்லுவார். அதனால சீக்கிரம் போயிடுவீர்கள்னு சொல்லுவார். லேட்டாக வந்தால் சீக்கிரம் போயிடும். பிறகு இனி ஒன்று, சரியான டாக்டர்கிட்ட போகணும். அந்த டாக்டர் ஃபீஸ் கம்மியாக வாங்குறாரு போயிடலான்ட்டு போனால் அவர் ஏன் ஃபீஸ் வாங்குறார்? இந்த மாதிரி ஆளுகள்லாம் போகிறதுனால தான் யாரும் அவருக்கு வர்றதில்லை, அதனால் வாங்கிட்டுருக்கார். இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. சரியானவரிடம் சரியான நேரத்தில் நாம் உதவியை நாட வேண்டும், அதுதான் சரணாகதிங்கிறது. இப்போ சரணாகதியில் ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், நம்முடைய புத்தி, நம்மிடத்தில் இருக்கின்ற பலம் நமக்கு போதாது, அது பயனில்லை. பிறகு ஈஸ்வரனிடம் நாம் சரணடைய வேண்டும்.
ஈஸ்வரனிடம் சரணடைய வேண்டும் சொல்கிறீர்கள். அர்ஜுனனுக்கு சௌரியமாக பகவானே முன்னே உட்கார்ந்துட்டு இருந்தார். எங்களுக்கு எங்கே ஈஸ்வரன் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கார்? எங்களுக்கு எப்போ ஹெல்ப்லெஸ்ன்னு ஃபீல் பண்ணுறோமோ அப்போ உடனே பகவான் தேரோட்டியாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரா? போய் பகவானே உன்னிடத்துல சரணடைகிற அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ற சந்தேகம் வரலாம். ஈஸ்வரனிடத்தில் சரணடைதல் என்றால் என்ன? அடுத்த கேள்வி. இப்போ ஈஸ்வரன் வேத ரூபமாக தர்ம ரூபமாக இருக்கின்றார். ஈஸ்வரன் வேறு தர்மம் வேறு என்பது கிடையாது. தர்மந்தான் ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான் தர்மம். இந்த உலகத்தில் என்னென்ன நியதிகள் இருக்கின்றதோ ஆர்டர், அதுதான் ஈஸ்வரன். அப்போ ஈஸ்வரனை நம்புறது, ஈஸ்வரனிடத்தில் நாம் உதவியை நாடுவதுன்னு சொன்னால் என்ன? இப்போ ஈஸ்வரனுடைய வார்த்தையை கேட்கணும், பகவானுடைய சப்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் வேதமே ஈஸ்வரனுடைய சப்தமாக, வாக்கு வந்து இறைவனுடைய வாக் வேதமாக இருக்கின்றது. இப்போ உதாரணமாக சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது உபனிஷத்தில் ஒரு வாக்கியம். இப்போ சத்தியம் வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது இறைவனுடைய ஒரு வாக்கியம். இப்போ நான் இறைவனிடம் சரணடைதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வாக்கியத்தை முழுமையாக நம்புதல். இப்போ சரணாகதி இறைவனிடத்தில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டோட்டல் ட்ரஸ்ட், முழுமையான நம்பிக்கை. எதனிடத்தில்? தர்மத்தில். தர்மத்தை நாம் முழுமையாக நம்புவது தான் சரணாகதி. அதான் இறைவனிடத்தில் நாம் வைக்கின்ற சரணாகதி. இப்போ பகவானை நான் நம்புறேன்னா என்ன? தர்மத்தை நான் முழுமையாக நம்புகின்றேன். பலரெல்லாம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்காது, இல்லை அந்த காலத்தில் அல்லது காட்டில் இருக்கிற முனிவர்களுக்கு உண்மை பேசலான்னா. காட்டில் இருக்கிற முனிவர்கள் என்ன, அங்கே இருக்கிற ஆடு மாடு மான் அவர்கள்கிட்டயா போய் உண்மையை பேசிகிட்டு இருப்பார்கள்? அவர்களுக்கு உண்மை பேசுகிறதுக்கோ பொய் பேசுகிறதுக்கோ ஒரு வாய்ப்பும் கிடையாது. நம்ம யாருக்கிட்ட பொய் பேசுவோம்? மரத்துக்கிட்டேயும் மிருகத்துக்கிட்டேயுமா பொய் பேசுவோம்? இனியொரு மனுஷங்கிட்ட தான் பேசுவோம். ரிஷிகளெல்லாம் தனிமையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உண்மை பேசுகிறது பொய் பேசுகிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. பிறகு உண்மை பேசணுன்னா எங்கே பேச முடியும்? மனிதர்களுக்குள்ளே வாழ்ந்தால் தான் பேச முடியும். ஆனால் மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள்? மனிதர்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உண்மை பேசிட்டு வாழ முடியாது, பிறகு ஆடு மாடுகிட்ட போய் உண்மை பேசிட்டு வாழ முடியும் என்று நினைக்கிறார்கள். இப்போ என்னன்னு சொன்னால் நம்பிக்கை இல்லை. பகவான் வகுத்து கொடுத்த அந்த தர்மத்தை நாம் நம்பவில்லை. இப்போ சரணாகதின்னு சொன்னால் என்ன நெருக்கடி வந்தாலும் எந்த நிலையிலும் ஈஸ்வரனை நம்புதல், ஈஸ்வரனை நாடுதல் அல்லது தர்மத்தை நம்புதல். நம்ம புத்தி என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் தர்மம் என்ன சொல்கின்றதோ அல்லது ஞானிகள் என்ன சொல்கிறார்களோ, சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதனிடம் முழு நம்பிக்கை சரணாகதி. இப்போ சரணாகதியில் ஒரு அம்சம் என்னவென்றால், ஈஸ்வரனிடம் தர்ம ரூபமாக இருக்கின்ற பகவானை நாம் நம்முடைய புத்திக்கு நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக உணர்ந்து நம்பி உதவியை நாடுதல். அப்படி நாடாமல் இருந்தோம்னா எப்படி நம்ம வாழ்க்கை இருக்கும்னா, சாஸ்திரம் சொல்கிறபடியோ பெரியவர்கள் சொல்கிறத நம்ம கேட்கவில்லைன்னு சொன்னால் நம்ம அகங்காரம் புத்தி எது தர்மம்னு சொல்லுதோ அதுபடி வாழ்ந்துருவோம். பிறகு என்ன நினைப்போம்? அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, சக்தி இல்லாமல் இல்லை. தன்னையே நம்பாமல் சோம்பேறித்தனமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறவனை விட தன்னை நம்பி தானே தான் அனைத்தையும் சாதிக்கிறன்னு நம்பி அவன் சிலதையெல்லாம் சாதிப்பான். அதை நாம் இல்லை என்று சொல்லவில்லை. அகங்காரத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, ஆனால் மாயை கிட்ட வர முடியாது. காரணம் என்னென்னா, மாயை தான் அந்த அகங்காரத்துக்கு சக்தியை வளர்த்திட்டுருக்கு. இப்போ மாயையை கடக்கணும்னு சொன்னால் அந்த அகங்காரத்திடம் ஒரு சக்தியும் இல்லை என்பதை உணர வேண்டும். இப்போ இது முதல் பகுதி. பிறகு அடுத்த கருத்து என்னவென்றால், இந்த சரணாகதி என்பதில் நம்முடைய மனதில் எத்தனையோ ஆசைகள் வருகின்றது, எத்தனையோ ஆசைகள் நிறைவேறுகிறது, எத்தனையோ ஆசைகள் நிறைவேறுவதில்லை, எத்தனையோ எதிர்பார்ப்புகள் எல்லாம் நமக்கு வருகிறது.
இப்போ எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு வேணும்னு எதிர்பார்க்கிறோமோ அப்பொழுது நாம் என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கோம்? நம்முடைய அறிவில் எனக்கு இது வந்தால் நல்லது அப்படின்னு நாம் எதிர்பார்த்து இருக்கின்றோம். இப்போ எனக்கு எது நல்லது அப்படிங்கிறத யார் முடிவு செய்தார்கள்? நாமளே முடிவு செய்துள்ளோம். இப்போ சிலதெல்லாம் எனக்கு எது நல்லதுன்னு நான் எதிர்பார்த்தனோ அது நடக்குது. எனக்கு எது நல்லதுன்னு எதிர்பார்த்தனோ அது சில சமயம் நடப்பதில்லை. அப்போ நம்ம மனதில் என்ன ஏற்படுகின்றது? ஒரு சோர்வு ஏற்படுகின்றது, ஒரு துயரம் ஏற்படுகின்றது, ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. அதாவது நான் அக்செப்டன்ஸ். எனக்கு நான் இதை எதிர்பார்க்கலை, இது நடந்துடுது அப்படின்னு ஒரு நான் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளாத நிலை இருக்கிறது. ஏன்னா என் மனசில் ஒன்றை நான் என் வாழ்க்கைக்கு எதிர்பார்த்தேன், அது நடக்கலை, உடனே அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரணாகதி என்றால் என்ன என்றால், நான் என்ன நேசிக்கிறேன், ஈஸ்வரன் என்ன நேசிக்கிறாரா இல்லையான்னு கேட்டால் நம்பணும். முதல்ல பகவானும் என்ன நேசிக்கிறார்னு சொல்லி. நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் பகவான் நேசிப்பார். மற்றவங்க வேணால் நேசிக்க மாட்டார்கள், நம்ம குணத்தை எல்லாம் பார்த்து போய் இவரையா நம்ம அன்பு செலுத்துறதுன்னு. ஆனால் பகவான் அப்படி இல்லை. நம்ம எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அல்லது யோகியாக இருந்தாலும் பகவான் நம்மை நேசிக்கிறார். இதில் என்னன்னு சொன்னால், என்னை நான் எவ்வளவு தூரம் நேசிக்கிறேனோ அதே அளவு பகவானும் என்னை நேசிக்கிறார். பிறகு எனக்கு எது நன்மைன்னு என்னுடைய அறிவில் நான் முடிவு பண்ணி வைக்கிறேன். ஏன்? என்ன நான் நேசிக்கிறதுனால எனக்கு எது நன்மைன்னு நான் முடிவு பண்ணி வைக்கிறேன். இப்போ என்ன நேசிக்கிற பகவானும் முடிவு பண்ணி வைப்பாரா மாட்டாரா? கண்டிப்பாக அவரும் முடிவு பண்ணி வைப்பார். இவனை நான் நேசிக்கிறேன், இவனுக்கு எது நல்லதுன்னு சொல்லி. வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால், பகவான் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காரோ அதுதான் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கு. பிறகு இல்லையே நான் முடிவு பண்ணினது சில சமயம் நடக்குதுன்னா, நான் முடிவு பண்ணினதும் பகவான் முடிவு பண்ணினதும் எப்பொழுது டேலி ஆகிருக்கோ அப்போ நடந்திருக்கு. பிறகு எல்லா நேரத்துலையும் பகவான் முடிவு பண்ணுறது தான் நடந்துகிட்ருக்கு. சில சமயம் தெரிஞ்சோ தெரியாமையோ பகவான் என்ன முடிவு பண்ணிட்டாரோ அதை தெரியாமல் நம்மளும் முடிவு பண்ணிட்டோம். அதனால் என்ன முடிவு பண்ணிட்டோம்? நான் என்ன நினைக்கிறேனோ அது நடந்துகிட்ருக்கு, நான் எதிர்பார்க்கிறதெல்லாம் நடக்குதுன்னு. அதை பகவானும் முடிவு பண்ணி வச்சுருக்கார். சில சமயம் நான் எதிர்பார்க்கறது நடக்கலைன்னு வச்சுக்குவோமே, பிறகு என்ன நினைப்போம்? உடனே யார் மேலே கோபம் வரும் தெரியுமோ? இத்தனை நாளாக இவ்வளவு கற்பூரம் ஏற்றி தேங்காயெல்லாம் உடைச்சி எல்லாம் பண்ண உனக்கு இதங்கூட எனக்கு கொடுக்க முடியாதா? நான் என்ன பாவம் பண்ணேன்? இப்படியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். அது ஆங்கிலத்தில் ஒய் மீ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடும். இது ஏன் எனக்கு வந்தது? மெட்ராஸ்லேயே ஒரு டாக்டர் இருந்தார். ஒரு 35 வயது தான் அவருக்கு இருந்திருக்கு. பெரிய டாக்டராக இருந்தார். அவருக்கு கேன்சர் வந்துடுது. இறந்து தான் ஆகணுங்கிற நிலையில் அவருக்கு வந்து விட்டது. பிறகு அவர் ஒரு கேள்வி அவருடைய மனசை இறந்து தான் ஆகணுங்கிற நிலையில் அவருக்கு வந்து விட்டது. பிறகு அவர் ஒரு கேள்வி அவருடைய மனசை துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தது. ஒய் மீ, ஒய் மீ அப்படின்னு. அதனுடைய அர்த்தம் என்ன? இது ஏன் எனக்கு வந்தது, இது ஏன் எனக்கு வந்ததுன்னு துக்கப்பட்டுட்டே இருந்தார். திடீர்னு ஒரு ஞானோதயம் அவர் மனதில் வந்தது. ஒய் நாட் மீ, எனக்கு ஏன் வரக்கூடாது, எனக்கு ஏன் வந்தது, எனக்கு ஏன் வந்ததுன்னு தான் நினச்சிட்டு இருந்தார். எனக்கு ஏன் வரக்கூடாது என்று நினைத்தார். பிறகு அவருடைய மனதில் ஒரு முழு ஏற்றுக்கொள்கின்ற பாவனை மிக மகிழ்ச்சியாக இந்த உலகத்தை விட்டு போனார். அந்த கடைசி பீரியடில் சில கருத்தெல்லாம் அந்த டாக்டர் சொன்னார். என்னன்னா, நான் ரொம்ப சந்தோஷமாக போகிறேன், பகவான் எத்தனையோ பேர்த்துக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், எனக்கு மேக்சிமம் அனுகிரகம் பண்ணியிருக்கார். காரணம் என்னன்னா, இந்த ஒரு அறிவை கொடுத்துருக்கார். எந்த அறிவுன்னா ஒய் நாட் மீ அப்படிங்கிற அறிவை கொடுத்துருக்காராம். அதாவது அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். இப்போ சரணாகதின்னு சொன்னால், என்னை நான் நேசிக்கின்றேன், என்னை பகவான் நேசிக்கிறார். பிறகு எனக்கு உண்மையில் என்ன வேண்டும்ங்கிறது என்னை விட பகவானுக்கு நன்கு தெரியும். இப்போ எனக்கு என்ன வேணுங்கிறத நான் முடிவு பண்ணுறதை விட பகவானுக்கு தெரியும்.
ஆகவே வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதோ அது ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால் நடக்கின்றது. எதையெல்லாம் நான் சந்திக்கின்றேனோ அது ஈஸ்வரன் என் மீதுள்ள அன்பினால் கொடுத்த பிரசாதம், அது ஈஸ்வரனுடைய பிரசாதம்னு சொல்லி இந்த இடத்துல நம்முடைய புத்தியை சரணடைய வைக்க வேண்டும். சரணடைய வைக்கிறதுனா என்ன? என்னுடைய புத்திக்கு நான் அந்த சத்தியத்துவத்தை கொடுக்காம ஈஸ்வரனை நான் நம்புகின்றேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, முழுமையாக நான் பகவானுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். இப்போ எதெல்லாம் எனக்கு வருகின்றதோ, எந்த துயரங்களெல்லாம் வருகின்றதோ அதை ஈஸ்வரன் விரும்பி இருக்கின்றார். என்ன பகவானை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சர்வசக்திமான்னு சொல்கிறோம். சர்வசக்திமான்னு சொன்னால் அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்டு ஒன்றும் நடக்காது. இப்போ இந்த உலகத்தில் எதெல்லாம் நடக்குதோ அது அவருடைய விருப்பத்திற்கும் சக்திக்கு உட்பட்டு தான் நடந்திருக்கு. இப்போ எதெல்லாம் எனக்கு நடக்குதோ அது பகவானுடைய அனுமதியின் பேரில் தான் நடந்திருக்கு. இப்போ எனக்கு எது நன்மைங்கிறத நான் முடிவு பண்ணுறதை விட பகவானுக்கு அந்த முடிவை விட்டு விடுகின்றேன். இப்போ நம்ம சிந்திக்கிறோம், திட்டம் போடுற, எல்லாம் பண்ணுறோம். அனுபவம் ரிசல்ட்னு வரும்போது ஈஸ்வரனுடைய அனுகிரகமாக ஏற்றுக்கொள்கிறேன். இப்படி ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நாம் எதை சரணடைஞ்சிருக்கணும்? நம்முடைய புத்தியை பகவானிடம் சரணடைந்திருக்க வேண்டும். என்ன புத்தி? எனக்கு எது நன்மைன்னு நான் முடிவு பண்ணுறதை விட நீ முடிவு பண்ணுறது தான் சரி. இப்போ நான் சில சமயம் தவறாக முடிவு பண்ணியிருப்பேன்னு சொல்லி நம்முடைய புத்தியை ஈஸ்வரனிடம் சரணடைய வைத்தல். அதாவது இந்த உலகத்தில் என்னென்னலாம் நியதியாக நடக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளுதல். குறிப்பாக நமக்கு என்ன நடக்கின்றதோ அதை ஏற்றுக்கொள்ளுதல். இப்போ இது ஒரு விதமான சரணாகதி. முதல்ல சரணாகதினா பகவானிடம் உதவியை நாடுதல். பிறகு எதெல்லாம் நமக்கு கஷ்டங்கள் சூழ்நிலைகள் வருதோ அது பகவானுடைய அனுகிரகமாக எடுத்துக்கொள்ளுதல். அந்த இடத்துல நம்ம புத்தியை பேசாமல் வச்சிருக்கிறது. இப்போ 2 நண்பர்கள் யாத்திரை போகிறாங்கன்னு வச்சுக்கோமே, 2 பேர் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டால் எவ்வளவு ப்ராப்ளம் வரும்னு உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் இங்கே போகலாம்பார், ஒருத்தர் அங்கே போகலாம்பார், இந்த ப்ரோக்ராம் வேண்டாம்பார். பிறகு ரகலை வந்துடும். எங்கே போயினா கங்கோத்திரியில் போய் ரகலை வந்துடும். இங்கே எல்லாம் ஒற்றுமையாக இருந்துட்டு அங்கே போய் ரகலை பண்ணுவார்கள். காரணம் என்னென்னா, ஒரு சின்ன ப்ரோக்ராம்னா 4-5 புத்தி சேர்ந்து ஒரு பிளான் பண்ண என்ன ஆகும்னா, அப்போ புத்திசாலி என்ன செய்வார்கள் தெரியுமோ? சரி நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எங்கே போகிற கூப்பிட்றீங்களோ அங்கே வர்றேன்னு ஒருத்தர் பேசாமல் இருந்துருவார். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே எத்தனையோ அகங்காரங்கள் இருக்குது, என்னுடைய அகங்காரத்தை நான் சரணடைஞ்சிட்றேன், என்னுடைய அகங்காரத்துக்கு அங்கே வேலை கொடுக்கல, மற்றவங்க என்னமோ பண்ணுங்க, நான் பேசாமல் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லுவார்கள். இவ்விதம் என்னுடைய வாழ்க்கைக்கு எது நன்மைங்கிற விஷயத்தில் நான் பகவானிடம் சரணடைந்து விடுகின்றேன், அவருக்கு நன்கு தெரியும் என்ற பாவனை, இந்த ஆட்டிடியூட். பிறகு அடுத்த கருத்து என்னவென்றால், நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நெருக்கடி கஷ்டங்கள் எல்லாம் வரும். இந்த சரணாகதியே எப்போ உற்பத்தி ஆகும் தெரியுமோ? எல்லாம் சந்தோஷமாக சௌக்கியமாக ஆர்டராக போயிட்டு இருந்தா சரணமும் கிடையாது, கதியும் கிடையாது. எங்கே கஷ்டம் வர ஆரம்பிக்குதோ அப்போ தான் சரணாகதிங்கிறதெல்லாம் யோசிப்போம். ஏன்னா அர்ஜுனனுக்கு எப்போ பகவான் மீது சரணடைந்தான்? அதுக்கு முன்னாடி எல்லாம் என்னென்னலாம் சொல்லிகிட்டு இருந்தா தெரியுமோ? பகவானை பார்த்து ஏ யாதவா, இப்போ எல்லாம் அவரவர்களுடைய ஜாதியை பற்றி கூப்பிட்டுக்கிறாங்க இல்லையா? ஏ நாயுடு செட்டியாரேன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? அப்படி பகவானை பார்த்து அவருடைய ஜாதியில் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தான். ஏ யாதவா, ஏ கிருஷ்ணா, வாடா போடான்னெல்லாம் அர்ஜுனனே சொல்கிறான் 11வது அத்தியாயத்தில். உன்னோட பெருமை தெரியாமல் ஹே யாதவா, ஹே கிருஷ்ணா, உன் ஜாதியெல்லாம் சொல்லி கூப்பிட்டு உன்னோட ஒரு நண்பனாக இருந்துட்டேன், பிறகுதான் தெரியுது நீ சாதாரண ஆளல்ல அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல போகின்றான். அப்படி அர்ஜுனனுக்கு எங்கே சரணாகதி வந்தது? எந்த இடத்துல அவனுக்கு துயரம் வந்ததோ, அவனுடைய மனசில் கஷ்டம் வந்ததோ, அந்த இடத்துல தான் இந்த சரணாகதிங்கிற ஆட்டிடியூடானது பிறக்கின்றது. அந்த இடத்துல பிறந்துட்டா அது நல்லது. அதுக்கு பொதுவாக வேறு ஏதாவது இடத்துல கதி வந்துடக்கூடாது, பகவானிடத்தில் நம்பிக்கை வரணும். அதனால தான் ஒருவர் சொன்னார்,
நம்மிடம் சில சக்திகள் இருக்கு, நம்முடைய சக்தியை விடுவதனால ஒரு சக்தி வருது இல்லையா, அந்த சக்தியினால தான் நாம் மாயையை கடக்க முடியும். நம்மகிட்ட ஒரு சக்தி இருக்கு, சரணடைவதனால் வருகின்ற பலத்தினால்தான் மாயையை கடக்க முடியும். சரணடைகிறதுங்கிறது சாதாரண சக்தி அல்ல. அதனால தான் ரவீந்திரநாத் என்ன கடைசியில்னு சொன்னார், எனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டார். நல்ல லிஸ்ட் அது. கடைசியில் என்ன கேட்டார் தெரியுமோ, கிவ் மீ ஸ்ட்ரென்த் டு சரண்டர் ஆல் மை ஸ்ட்ரென்த் அன்டு யூ அப்படின்னார். எனக்கு எல்லா சக்தியும் கொடுன்னு கேட்டுட்டு, உன்னிடத்தில் எல்லா சக்திகளையும், நான் என்னென்ன சக்தி வேணும்னு உங்கள்கிட்ட கேட்டனோ அவைகள் அனைத்தையும் உன்னிடத்தில் சரணடைய சக்தியை கொடு அப்படின்னு கேட்டார். அப்படி சரணடைவதனால ஒரு பலம் நமக்கு வரும். அந்த பலத்தினால தான் மாயையை நாம் கடக்க முடியும். நம்ம அகங்காரத்தை சரணடைவதனால, சரணடைஞ்சிட்டோம்னு அதுக்கு ஒரு பலம் வரும். அந்த பலம் எல்லாம் எனக்கு இல்லையேன்னு சொல்லக்கூடாது. சரணடைஞ்சதுக்கு பிறகு தான் அந்த பலத்தினுடைய சக்தி நமக்கு தெரியும். அப்படி சரணடைஞ்சால் ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்தியினால தான் நாம் மாயையை கடக்க முடியும். இந்த சரணாகதிங்கிற பாவனையை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் யாராவது சாது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்ய சொல்வார்கள் தெரியுமோ, ஒரு பைசாவும் எடுத்துக்காத, வெறும் ஒரு சின்ன பையன் மட்டும் எடுத்துக்கோ, ஒரு துணியை வச்சுட்டு யாத்திரை போன்னு சொல்லிடுறது. அப்படியே பிச்சைக்காரனா போய் இருந்து பாரு, அப்படியே ஊரெல்லாம் சுற்றிட்டு வான்னு. அப்பொழுது தான் தெரியும் எந்த நேரத்தில் எந்த ரூபமாக ஈஸ்வரன் நமக்கு சாப்பாடு கொடுக்குறார், இடம் கொடுக்குறார், இதெல்லாம் அப்போ தான் தெரியும். அதனால தான் யாத்திரை காவின்னு சொல்லுவார்கள். யாத்திரை காவின்னா அவன் சன்னியாசி ஆகிறதுக்கு முன்னாடி யாத்திரைக்குன்னு ஒரு காவி ட்ரெஸ் இருக்குது. அந்த கலர் எப்படி இருக்கும் தெரியுமோ, அழுக்கு கலர் இருக்கும். காரணம் என்னென்னா, இவன் அழுக்கிலையெல்லாம் தூங்கி ஆகணும், ரோட்டில் படுத்து தூங்கி ஆகணும், பிச்சை எடுத்து ஆகணும், அழுக்கு வித்தியாசம் தெரியாத கலர் இருக்கும். இப்படியெல்லாம் சுத்தினாத்தான் அவனுக்குள்ள அந்த சரணாகதிங்கிற புத்தியானது வரும். அப்போ நாங்கள்லாம் நாளைக்கு யாத்திரை போகலாமா அப்படின்னு கேட்க வேண்டாம். நீங்கள் யாத்திரை போகாமையே உங்கள் வீட்லேயே என்னென்ன கஷ்டங்கள் வருதோ அது போதாதான். யாத்திரை போய்தான் அகங்காரத்துக்கெல்லாம் கஷ்டத்தை தேடிக்கணுமா? உங்களுக்கு வீட்டில் என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு உங்களை கூட சில சமயம் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா சொல்கிறார்களே இப்படியெல்லாம் கஷ்டம் இருக்குது. எங்கள் சில பேர் அவங்களுடைய சர்வெண்ட் மெய்டுனால் வர்ற கஷ்டத்தை சொல்லும்போது எனக்கே சந்தேகம் வந்துடுது. அப்படி ஒரு சர்வெண்ட் மெய்டு இருந்தால் எனக்கு பொறுமை இருக்குமா இருக்காதான்? காரணம் என்னென்னா, சிலதெல்லாம் நம்ம ஒரு டிசிப்ளினாக வச்சுருந்தா அவர்கள் செய்கிறத எனக்கு பார்த்துட்ருக்க முடியுமா முடியாதான்னு ஒரு சந்தேகம் வர்ற மாதிரி இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த சூழ்நிலையே நமக்கு போதும். எதற்குனா நம்ம பகவானிடம் சரணடைய. இப்போ பகவானிடம் சரணடைய துக்கம் வேணும்னு கஷ்டப்பட வேண்டாம். ஏற்கனவே இருந்துகிட்ருக்கு, துக்கத்துக்காக கஷ்டப்பட வேண்டாம். இருக்கிற துக்கத்தை வச்சு பகவானிடம் சரணடைய வேண்டும். இப்போ சரணடைதல்னா என்ன? நம்முடைய அகங்காரம், நம்மிடம் இருக்கின்ற பலம், நம்முடைய புத்தி, இவைகள் எனக்கு பயன்படாது. ஈஸ்வரனிடமிருந்து, ஈஸ்வரன்னா இந்த இடத்துல யார்? தர்மம். அந்த தர்மந்தான் என்னை காக்கும். எதெல்லாம் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்குதோ அது பகவானுடைய பிரசாதம், நான் ஏற்றுக்கொள்கின்றேங்கிற ஒரு பாவனை, அந்த ஆட்டிடியூடு தான் சரணாகதிங்கிறது. இப்போ சரணாகதிங்கிறது ஒரு செயல் அல்ல. ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், அவர் பூஜை பண்ணிகிட்ருக்கார், என்ன சொல்லலாம்? அவர் பூஜை பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லலாம், இல்லை ஜபம் பண்ணுறாருன்னு சொல்லலாம். அவர் சரணாகதி பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லுவோமா? சரணாகதிங்கிறது ஒரு செயல் அல்ல. அல்லது வைராகியம் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லுவோமா? சொல்ல முடியாது. படிச்சிட்ருக்காருன்னு சொல்லலாம், தூங்குவார்னு சொல்லலாம், அதெல்லாம் ஒரு செயல். சரணாகதிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்கிற செயல் அல்ல. நம்ம மனதில், நம்மிடத்திலும் நம்மையே நம்ம பார்க்குற விதம், ஈஸ்வரனிடம் வைக்கின்ற நம்பிக்கை, டோட்டல் ட்ரஸ்ட்டு தான் சரணாகதி. முழுமையாக பகவானை நம்புறது தான் சரணாகதி. நம்முடைய அகங்காரம், நம்முடைய புத்தியை நம்பாமல் இருக்கிறது தான் சரணாகதி. முதல்ல நம்முடைய புத்தி மீது நம்பிக்கை வேணும், நம்முடைய அகங்காரத்தை நான் நம்பணும். அப்படி இல்லை அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை வந்துடும். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரணாகதினா தாழ்வு மனப்பான்மைன்னு நினைக்கிறார்கள். ஏன்னா சரண்டருங்கிற வார்த்தை, இப்போ யாராவது ஒருத்தன் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வீட்டுக்கு துப்பாக்கியை காமிச்சு எல்லாத்தையும் சரணடைனா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அவங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா அர்த்தம்
அப்படி பயத்தில் உருவாகிறது சரணாகதி அல்ல. சரண்டருங்கிற வார்த்தையை சொன்னாலும், நீ சரணடைங்கிற வார்த்தையை சொன்னாலும், இங்கே சரணாகதிங்கிறது பயத்தில் வர்றதல்ல, அறிவில் தோன்றுவது, உண்மையை உணர்வதனால் வருவது. அது மட்டுமல்ல, சரணாகதிக்கு பிறகு நமக்கு ஒரு சக்தி வரும். அந்த சக்தியினால தான் மாயையை கடக்க முடியும். அப்போ மாயையை கடக்கிறதுக்கு என்ன உபாயம்? உன்னுடைய சக்தியை நீ சரணடைவதனால் என்ன சக்தி உனக்கு வருகிறதோ அந்த சக்தியினால் தான் மாயையை கடக்க முடியும். அந்த சக்தி எப்படி இருக்கு என்னன்னெல்லாம் நம்ம அந்த சக்தியை அடைஞ்சாதான் தெரியுமே தவிர என்னதான் சொன்னாலும் கேட்டாலும் வராது. உண்மையாக அந்த பாவனை நமக்கு வர வேண்டும், நம்பிக்கை வர வேண்டும். நான் பகவானிடம் சரணடைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. பகவானிடம் சரணடைந்து விட்டால் அதனுடைய பலன் நம்ம அகங்காரத்துக்கு ஏற்கனவே எவ்வளவு சக்தி இருந்ததோ அதை விட கோடிக்கணக்கான சக்தி நமக்கு வரும். காரணம் என்ன? நம்முடைய சக்தியை பகவான்கிட்ட கொடுத்துட்டோம்னா பிறகு நம்முடைய சக்தியும் பகவானுடைய சக்தியும் ஐக்கியமாயிடுது. அப்போ என்ன சக்தி இருக்குன்னா பகவானுடைய சக்தி தான் இருக்குது. பகவானுடைய சக்தி இன்ஃபினிட். அப்போ இன்ஃபினிட் சக்தி நமக்குள்ளே வரணும்னா நம்மகிட்ட இருக்கிற அந்த ஃபைனைட் கொஞ்சமான சக்தியை விட்டோம்னா நமக்கு என்ன வருதுன்னா எல்லா சக்தியும் வந்து விடுகிறது. அதனால தான் ஒரு ஞானி சொன்னார், நான் கொஞ்சம் ஒரு பெரிய ஞானிங்கிறவர் ரொம்ப ஏழை இல்லை, ஒரு பெரிய ராஜா. அவர் ஜனகர் தான், ஒரு பெரிய நாட்டுக்கு அதிபதியாக நினச்சிட்டு இருந்தார் தன்னை. பிறகு அவர் சொல்கிறார், எனக்கு என்னைக்கு ஆத்ம ஞானம் வந்ததோ அப்போது இந்த ராஜ்யத்துக்கு நான் ராஜா இல்லைன்னு புரிஞ்சுட்டேன். பிறகு என்ன ஆனேன்னா அனைத்து படைப்புக்கும் நான் ராஜா ஆயிட்டேன் அப்படிங்கிறார். இந்த ஒரு சிறிய ராஜ்யத்துக்கு நான் ராஜான்னு நினைக்கிற வரைக்கும் தானே பக்கத்து ராஜ்யத்துக்கு நான் ராஜா அல்ல. இந்த ஞானம் என்ன கொடுத்துடுதுன்னா இந்த ராஜ்யத்துக்கு நான் ராஜா அல்ல, பிறகு யாருன்னா அனைத்துக்கும் நானே ராஜாவாக இருக்கேங்கிற அறிவு அவருக்கு இருக்கு. எஸ்யமே சாஸ்தி சர்வத்திர எஸ்யமே நாஸ்தி கிஞ்சன. அவர் சொல்கிறார், எனக்கு இருந்தால் எல்லாமே இருக்குது, இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார். ஏதோ கொஞ்சத்தை வச்சுட்டோம்னா தான் கஷ்டம். ஒன்றா எனக்கு ஒன்றுமே கிடையாது, இருந்ததுன்னு சொன்னால் எல்லாமே என்னுடையது தான். கொஞ்சம் சக்தி நம்மகிட்ட இருந்தால் அது அல்பம், அகங்காரம். அதை பகவானோட்ட கொடுக்கும் பொழுது பிறகு என்ன கிடைக்குதுன்னா ஒரு சக்தி கிடைக்கும். அதைத்தான் இங்கு பகவான் சொல்கிறார், இப்படி சரணடைந்தவன் தான் என்னுடைய மாயையை கடக்கின்றான். இப்போ பகவானிடத்தில் போய் சரணடைஞ்சிட்டா பகவானுடைய சக்தியெல்லாம் நமக்கு வந்துடுதுன்னா மாயை எப்படி இருக்குன்னா பகவானுக்கு கீழே இருக்குது. இப்போ மாயையை கடக்கிறதுக்கு சக்தி வேணும்னு சொன்னால் யாருக்கு கீழே மாயை இருக்குது அவர்கிட்ட எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு சக்தி நமக்கு வரணும். இப்போ பகவான்கிட்ட எவ்வளவு சக்தி இருக்கோ அந்த சக்தி நமக்கு வந்தால் தான் அந்த மாயை, பகவானுக்கு கீழே இருக்கிற மாயை நமக்கு இருக்கும். அந்த சக்தி நமக்கு வரணும்னா நம்மிடம் இருக்கிற சக்தியை பகவானிடம் சரணடைய வைக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு ஆட்டிடியூடு, மனதில் வர வேண்டிய பாவனை. புண்ணிய வசத்தினாலும் பிறகு சிந்தனையினாலும் அறிவினாலும் தான் இந்த பாவனை வருமே தவிர நானும் சரணடைகிறேன் அப்படின்னு சும்மா சொல்லி கொண்டிருந்தால் வராது. அறிவு வேணும், புண்ணியம் வேணும், எத்தனையோ விஷயங்கள் வேணும். நம்ம வாழ்க்கையில் செய்கிற எல்லா விதமான சாதனையும் இப்படி ஒரு ஆட்டிடியூட், இப்படி ஒரு பாவனையை நமக்குள் கண்டுபிடிப்பதற்காகத்தான். பெரிய பெரிய ஞானிகளையெல்லாம் பார்த்தா அவர்கள் எவ்வளவு தூரம் அழுது நொந்து தன்னை நொந்து ஏங்கினார்கள். எதற்குனா தன்னிடம் இருக்கின்ற இந்த சக்தியை, அகங்காரத்தை பகவானிடம் சமர்ப்பிக்க. அதைத்தான் இங்கு பகவான் கூறுகின்றார். இப்போ ரெண்டாவது வரியை மறுபடியும் பார்த்தோம்னா, மாமேவ ஏ பிரபத்யந்தே, ஏ எவர்கள், மாம் ஏவ என்னையே, பிரபத்யந்தே சரணடைகிறார்களோ, யார் என்னையே சரணடைகிறார்களோ, மாயாம் ஏதாம் தரந்தி தே, தே அவர்கள், ஏதாம் மாயாம் இந்த மாயையை, தரந்தி கடந்து செல்கிறார்கள்.
அவர்கள் இந்த மாயையை கடந்து செல்கிறார்கள். இதில் ஏவன்னு ஒரு வார்த்தை இருக்கு, மாம் ஏவ. அதை பல இடங்களில் போட்டு நம்ம பொருள் பார்க்கலாம். முதல்ல மாம் ஏவன்னு பகவான் சொல்லியிருக்கார், என்னையேதான் சரணடைய வேண்டும், வேறு யாரையும் சரணடையக்கூடாதுன்னு சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ பகவானைத்தான் சரணடையணும்னு சொன்னால் இந்த இடத்துல கிருஷ்ணர் அப்படின்னு பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஈஸ்வரன்கிற ஒரு தத்துவம், ஈஸ்வரனாகின்ற என்னை, தர்ம ரூபமாக இருக்கின்ற என்னை சரணடைய வேண்டும். என்ன பல சமயங்களில் நமக்கு நெருக்கடி வரும்போது நேராக பகவான்கிட்ட போக மாட்டோம், எத்தனையோ ரூட் இருக்கான்னு பார்த்துருவோம். கடைசியில் ஜோசிங்கார்கிட்ட எல்லாம் போய் பார்ப்போம், ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு எல்லாம் பார்ப்போம். கஷ்டங்கள் வந்தால் தானே அவர்கள் பிழைக்கணும் இல்லையா? அப்போ அவர்கள் சொல்லுவார்கள், நம்ம வேகத்தை வச்சு அவர்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எவ்வளோ சனி எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குங்கிறத. ஏன்னா அவங்கள தான் பெரிய சைக்காலஜிஸ்ட். ஏன்னா அவங்க வந்து நம்ம எந்த வேகத்தில் வர்றோம்னு சொல்லி நமக்கு அவர்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம ஒரு ஜோசிகார்கிட்ட போனோம்னா போன உடனே நீங்கள் உங்களுக்கு ஒரு எல்லா திசையும் நல்லா இருக்குது, ஒரு கஷ்டமும் இல்லையேன்னு எப்பாவது சொல்லியிருக்கார்களா? கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டார். காரணம் என்னென்னா, டாக்டர்கிட்ட போனோம்னா உங்களுக்கு என்ன கஷ்டம்னு தான் கேட்பார். காரணம் அவருக்கு தெரியுது கஷ்டம் இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எதுக்கு இவ்வளோ நேரம் க்யூவில் இருந்துட்டு எங்கிட்ட வர்றாருன்னு சொல்லி. இல்லை டாக்டர் எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது, சும்மா வந்தேன்னா என்ன சொல்லுவார் டாக்டர்? நீங்கள் பார்க்க வேண்டிய டாக்டர் வேறேன்னு சொல்லுவார். ஒரு ப்ராப்ளம் இல்லை, சும்மா வந்துட்டு போனேன் அப்படின்னா. அப்படி கை நீட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு போனாலே அவருக்கு தெரியுது அவனுக்கு நேரம் நல்லா இல்லாதனால தானே எங்கிட்ட வந்திருக்கான். எங்கிட்ட வர்றதுனாலே கொஞ்சம் அவனுக்கு திசையெல்லாம் சரியில்லை. திசை சரியாக இருந்தால் ஏன் எங்கிட்ட வர்றாரு? அப்போ அவர் உடனே சொல்லுவார், இதில் தோஷம் இருக்குது அதில் தோஷம் இருக்குன்னு. உடனே அதில் ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட், சரி இந்த பரிகாரம் பண்ணிட்டா சரியாயிரும். அப்படி நம்ம வந்து கடவுள்கிட்டையோ உண்மைகிட்டையோன்னு நம்புறதில்ல. எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது நம்பிக்கை இருக்கு நம்புறதுக்கு. அதனால் பகவான் சொல்கிறார், நீ என்னை நம்ப வேண்டும். இந்த என்னை அந்த தர்மத்தை ஆர்டரை நம்பணும், தர்மத்தை நம்ப வேண்டும். ஈஸ்வரன் ஈஸ்வரன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஈஸ்வரனை எல்லாம் எதுக்கு மாற்றிட்டோம்? பரிகாரம் பண்ணுற ஒரு குட்டி தேவதையாக மாற்றிட்டோம். அங்கே ஈஸ்வரனாக இருக்கிறது நம்ம ஜாதகம். பிறகு அந்த தேவதைகளெல்லாம் யாருன்னா விதவிதமான கடவுள் வந்து நமக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கான ஒன்று. அதுவும் தட்சிணாமூர்த்தியும் அந்த லெவலுக்கு போயிட்டார். ஏதோ குரு பெயர்ச்சி நடைபெறணுமா, அதுக்காக போய் தட்சிணாமூர்த்திக்கிட்டேயும் ஒரு மாலை, சுண்டல்ல மாலையை போட்டு பகவானுக்கு வந்து ஒரு ஏதாவது பண்ணிடுறது. என்னென்னா, எனக்கு வந்து சங்கடம் வரக்கூடாது, நான் அதை நம்புகின்றேன். ஆனால் பெரியவங்க பாடி வச்சுருக்கார்கள், கோள் என்ன செய்யும் நாள் என்ன செய்யும் எல்லாம் பாடி வச்சுருக்காங்க. அதை வந்து ராகம் போட்டு பாடுறதுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதில் பொருளை புரிஞ்சு உணர்றதுக்கல்ல, அதுக்கு ஒரு ராகம், அதுக்கு ஒரு தாளம், அதுக்கு பயன்படுத்திட்டு நம்பிக்கையை வந்து விதவிதமான இடத்துல வச்சுருக்கோம். பணத்தை நம்புவோம், மற்றவர்களை நம்புவோம், பொய்யை நம்புவோம், அதர்மத்தை நம்புவோம். அதனுடைய அர்த்தம் என்ன? எதையெல்லாம் ஒரு நெருக்கடி நமக்கு வந்து அதிலிருந்து நிவர்த்தி அடைகிறதுக்கு எதையெல்லாம் நம்புகிறோமோ அந்த இடத்துல நாம் சரணடைஞ்சிருக்கோம்னு அர்த்தம். இங்கே பகவான் சொல்கிறார், நீ என்னிடத்தில் சரணடைய வேண்டும். திரௌபதி சரணடைஞ்சது போல முழு நம்பிக்கை, டோட்டல் ட்ரஸ்ட், என்னிடத்தில் சரணடைய வேண்டும். மாம் ஏவ, வேற எந்த இடத்துலையும் உனக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது. அதுக்காக ஜோசியத்தை எல்லாம் நான் வந்து மோசம்னு சொல்லலை. இங்கே சில பேர் யாராவது பார்க்குற ஆளுக்கு இருந்து நம்ம தொழிலில் சாமி வந்து கை வச்சுட்டாரே அந்த பாவம் நமக்கு ஏன்? அதாவது ஜோதிட சாஸ்திரம்ங்கிறது ஒரு சாஸ்திரம், ஜோதிடம்ங்கிறது ஒரு சாஸ்திரம், அது பொய் கிடையாது. நம்மளுடைய நிலையை வேணால் அது ஏதாவது குறிக்கலாம். இல்லை ஒரு வீடு கட்டுறோம், அதுக்கு கிரக பிரவேசத்துக்கு போகிறோம், ஏதாவது பண்ணுறோம், அதுக்கெல்லாம் பார்க்க நல்ல நேரத்தை பார்த்து அதெல்லாம் உண்டு. ஆனால் என்னென்ன ஒரு தலைவலின்னா உடனே அங்கே ஓடிட்டு இருக்கக்கூடாது. அதாவது எது எடுத்தாலும் ஒரு பயத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது. ஜோதிடம்ங்கிறது ஒரு பெரிய சாஸ்திரம். அது எப்படி நிரூபிக்கப்படுதுன்னு சொன்னால், என்னைக்கு சூரிய சந்திர கிரகணம் வருதுன்னு சொல்லி இன்றைக்கி வந்து எதோ டெலஸ்கோப் எதோ வச்சு சொல்கிறான். பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்கள், துல்லியமாக கணக்கிட்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு ஏதோ ஒரு சக்தியில் பெரியவர்கள் இந்த உலகத்தினுடைய அனைத்தையும்
பாம்பு முழுங்குதுன்னு ஏதோ கதை சொல்லியிருந்தாலும் உண்மையை தெரிந்து வச்சிருக்கார்கள். அது நம்ம தவறுன்னு சொல்லலை, அது பயன்படுத்துகின்ற விதம் இன்று தவறாக இருக்கு. இந்த பெத்தடின் இன்ஜெக்ஷன் போல அது எதற்கு பயன்படுத்தப்பட்டது, எதற்கு சிலர் பயன்படுத்துகிறார்கள். அதுபோல ஜோதிடத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் எந்த ஒரு சிறிய கஷ்டம் வந்தாலும் பகவான் மீது நம்பிக்கை இல்லாமையும், பிறகு நம்முடைய முயற்சியில் நம்பிக்கை இல்லாமையும், ஏற்றுக்கொள்ளாமையும், மனோதைரியத்தை வர வச்சுக்காமையும் ஜோசியிடத்திடம் போகிறதெல்லாம் நம்முடைய பலகீனத்தை காட்டுகிறது. அதனால் அதையெல்லாம் நான் கிரிட்டிசைஸ் பண்ணலை. மாம் ஏவ ஏ பிரபத்யந்தே, என்னையே யார் சரணடைகிறார்களோ. பிறகு அந்த ஏவங்கிறத ஏங்கிற இடத்துல சேர்த்துனோம்னா ஏ ஏவ பிரபத்யந்தே, யார்தான் சரணடைகிறார்களோ. என்னைங்கிறத விட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஏவத்தை போட்டுக்கணும். யார்தான், யார் சரணடைகிறார்களோ தேயேவ, அவர்கள்தான் மாயையை கடப்பார்கள். சரணடையாதவர்கள் நிச்சயமாக கடக்க மாட்டார்கள். நான் சரணடையாமல் கடந்துருவேன்னு நாரதரெல்லாம் கூட சேலஞ்சு பண்ணார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன ஆச்சுன்னு சொல்லி. அப்படி எந்த ஆள் இருந்தாலும் சரி, பகவான் நான் சேலஞ்சு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பிறகு அது மாயை வேலை செய்ய ஆரம்பிச்சிடுதுன்னு அர்த்தம் அப்போவே. அப்படி ஏவ, யார் சரணடைகிறார்களோ தேயேவ, அவர்கள்தான் கடக்கிறார்கள். பிறகு பிரபத்யந்தே ஏவ, அவர்கள் சரணடைந்துதான் ஆக வேண்டும், வேற வழி கிடையாதுன்னு பகவான் சொல்றார். சரணடைந்துதான் ஆக வேண்டும், என்னைத்தான் சரணடைய வேண்டும். யார்தான் சரணடைகிறார்களோ அவர்கள்தான் என்ன ஏதாம் மாயாம், இந்த மாயையை தரந்தி, கடக்கிறார்கள். இப்போ இங்கே பகவான் என்ன சொல்றார், சரணாகதி என்பது சாதனை. எதற்கு? மாயையை கடப்பதற்காக. மாயை யாருகிட்ட இருக்கு? பகவான்கிட்ட இருக்கு. சரணாகதியில் நமக்கு என்ன கிடைக்கின்றது? பகவான்கிட்ட இருக்கிற எவ்வளவு சக்தி இருக்கோ அந்த சக்தி நமக்கு கிடைச்சாதான் மாயையை நாம் தாண்ட முடியும். இனி அடுத்த ஸ்லோகம். நமாம் துஷ்கிருதினோ மூடாஹ பிரபத்யந்தே நராத்தமாஹ மாயயா பஹ்ருத ஞானாஹ ஆசுரம் பாவமாஸ்ருதாஹ. பதினைந்தாவது ஸ்லோகத்திலிருந்து 23வது ஸ்லோகம் வரை பக்தர்கள் பக்தி செய்யும் விதங்கள் இவைகளை பற்றி பகவான் பேசுகிறார். பக்தர்களை பற்றி பேசுகிறார். பக்தர்கள் செய்கின்ற பக்தியை பற்றி பேசுகிறார். பிறகு பக்தர்களை பற்றி பகவான் சில விசாரம் என்றார். காரணம் என்ன? 7வது அத்தியாயத்துக்கு மேலே 3 கருத்து மாறி மாறி வரும்னு பார்த்துருக்கோம். ஒன்று ஈஸ்வரனுடைய சொரூபம், ஈஸ்வரன்னா யார், அவரை பற்றிய தத்துவ ஞானம். 2வது சரணாகதி என்பது, அதை இதற்கு முன் உள்ள ஸ்லோகத்தில் பேசினார். 3வது பக்தி என்ற சாதனை. அந்த பக்தியை பற்றி 12வது அத்தியாயம் வரை நாம் அதிகமாக ஆங்காங்கு பார்க்க இருக்கின்றோம். அதனால் ஒரே இடத்துல பக்தியை பற்றிய எல்லா கருத்தையும் பார்க்க மாட்டோம். ஆங்காங்கு பக்தியை பற்றி கருத்தை பார்ப்போம். ஆகவே பகவான் முதல்ல பக்தர்களை பற்றி பேசுகிறார். பிறகு பக்தர்கள் செய்கின்ற பக்தியினுடைய முறையை பேசுகிறார். இதெல்லாம் இந்த கருத்தில் இந்த ஸ்லோகங்களில் வருகின்றது. முதலில் பகவான் என்ன செய்கிறார்?
உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் இரண்டாக பிரிக்கிறார். பக்தர்கள் அபக்தர்கள்னு பிரிக்கிறார். எல்லா மனிதர்களையும் ரெண்டா பிரிக்கிறார். ஒன்று என்னை வழிபடுபவர்கள், இனியொருவர் என்னை வழிபடாதவர்கள், என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். கடவுளை நம்புபவர்கள் ஒரு சில மனிதர்கள், கடவுளை நம்பாதவர்கள், கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சிலர் என்று மனிதர்களை ரெண்டா பிரிக்கிறார். பிறகு என்ன செய்ய போகிறார் பகவான்? பக்தர்களை பிரிக்க போறார். எப்படிப்பட்ட பக்தர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்று பக்தர்களை பிரிப்பார். அது அடுத்த ஸ்லோகத்தில் செய்வார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் 15வது ஸ்லோகத்தில் மனிதர்களை பக்தர்கள் அபக்தர்கள்னு ரெண்டா பிரிக்கிறார். பிறகு பக்தர்களை பிரிக்க போறார். பிறகு அவர்களுக்குள்ள எப்படிப்பட்ட பக்தன் மேலானவன், எப்படியெல்லாம் யாது காரணத்தினால் பக்தி செய்கிறார்கள், எப்படியெல்லாம் பக்தி செய்கிறார்கள், அப்படிப்பட்ட பக்தியினால் அவர்கள் எப்படிப்பட்ட பலனை அடைகிறார்கள், இப்படிப்பட்ட கருத்தை பகவான் பேச போகிறார். இதெல்லாம் தான் 15லிருந்து 23க்குள்ள வருவது. இப்போ 15வது ஸ்லோகத்தில் மனிதர்களை இரண்டாக பிரித்து தன்னை வழிபடாதவர்கள் ஒரு விதமான மனிதர்கள் என்று சொல்கின்றார். மேலும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.